டாக்டர் அம்பேத்கர் என்று சொல்லுகிற பொழுது இன்று இந்திய அரசியல்வாதத்திலே அது முக்கிய இடம் பெற்றிருப்பதால் சொல்லுகிறேன். சில நாட்களுக்கு முன்பாக நான் புதிய தலைமுறை நேர்பட பேசு நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியின் சார்புடைய ஒருவர் பேசும்போது அம்பேத்கர் படத்தையே நாங்கள் தான் இந்திய நாடாளுமன்ற மைய மண்டபத்திலே திறந்து வைத்தோம், அவரை பற்றி பேச எங்களுக்குத்தான் தகுதி உண்டு என்று சொன்னார். பொய், அப்பட்டமான பொய், எமக்காலத்திலே வடிகட்டிய பொய். நான் சொல்கிறேன், அம்பேத்கர் படத்தை திறந்து வைக்க வேண்டும் என்று இவர்கள் யாரும் பேசவில்லை. 1985 ஆண்டு டிசம்பர் 20 நான் நாடாளுமன்ற மாநிலங்களவையிலே சொன்னேன், இந்த சாதி கொடுமையை வேற்றுமையை ஒழிக்க வேண்டுமானால் இந்திய அரசியல் சட்டத்தை யாத்து தந்த பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய படத்தை நீங்கள் இந்திய நாடாளுமன்ற மைய மண்டபத்திலே திறந்து வைக்க வேண்டும், தந்தை பெரியார் படத்தையும் திறந்து வைக்க வேண்டும் என்று நான் 85 டிசம்பரிலே பேசினேன். அதன் பிறகு தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டு பேசி வந்தேன். செவிமடுக்கவில்லை அரசு. ஆனால் சமூக நீதி காவலராக விஸ்வநாத் பிரதாப் சிங் இந்தியாவினுடைய தலைமை அமைச்சரான போது அவரிடத்திலே போய் சொன்னேன், என் மீது அதிக பாசம் கொண்டவர் டாக்டர் அம்பேத்கர் எழுதிய அரசியல் சட்டம் மைய மண்டபத்திலே அவர் படத்தை திறந்தால் இந்த மண்டபம் தீட்டு போட்டு விடுவா, அப்படி இந்துக்காரர்கள் நினைக்கிறார்களா? அவர் படத்தை நீங்கள் திறந்து வைத்த பெருமையை நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னேன். அதே போல அவர் 1990 ஆண்டு டிசம்பர் மாதத்தில் டாக்டர் அம்பேத்கர் படத்தை இந்திய நாடாளுமன்ற மைய மண்டபத்திலே திறந்து வைத்தார். இனிமேல் இப்படிப்பட்ட பொய்களை அள்ளி தமிழகத்தையே கபலீகரம் செய்துவிடலாம் என்று இந்த இந்துத்துவ சக்திகள் நினைத்தாலும் அவர்கள் இந்த மண்ணிலே, பெரியார் மண்ணிலே, அண்ணா மண்ணிலே, பொது உடைமை பூத்த மண்ணிலே அவர்கள் தலை தூக்க முடியாது என்பதை நான் திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய புகழை சொன்னது மட்டுமல்ல, புத்தகமே எழுதினார். அதோடு இணைய வேண்டிய கம்யூனிஸ்ட் புதுவுடை கட்சிகள் என்ற நூலை, பல நூல்களை எழுதியிருக்கிறார், சிறுகதைகள் எழுதியிருக்கிறார், ஏராளமான கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட அண்ணன் நல்லகண்ணு அவர்கள் 100 ஆண்டு கடந்து வாழ்கிற போது இன்னும் ஒரு 100 ஆண்டு கிடைக்காதா என்ற ஏக்கத்தோடு பல்லாண்டு வாழ்க, நலனோடு வாழ்க, மனித வளம்போடு பெற்று வாழ்க என்று சொல்கிற வேளையில் சுயநலம் என்பது 1% கூட கிடையாது என்பதனால் தான் அவருக்கு கம்யூனிஸ்ட் தோழர்கள் 1 கோடி ரூபாய் 80வது பிறந்தநாள் விழாவிலே வழங்கிய போது அந்த மேடையில் நானும் இருந்தேன். அந்த 1 கோடி ரூபாயையும் கட்சிக்கு, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வாரி வழங்கிய வழியன்பை கொண்ட உத்தமர் தான் அண்ணன் நல்லகண்ணு அவர்கள். அதை போலவே அதற்கு பிறகு அவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்ட போதும் 50,000 கம்யூனிஸ்ட் கட்சிக்கு, 50,000 விவசாய சங்கத்துக்கு என்று பிரித்துக் கொடுத்தார். நம்முடைய முதல்வர், தமிழக முதல்வர் அவர்கள் தகைசால் தமிழர் என்ற பட்டத்தை கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் 10 லட்சம் ரூபாயை நிதியாக கொடுத்த போது அதை நல்லகண்ணு அவர்கள் தன்னுடைய 5,000 ரூபாயை கொண்டு வந்து சேர்த்து 10,05,000 இது முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு போய் சேரட்டும் என்று சேர்த்து வைத்தார். அவருடைய குணங்களிலே ஒன்றை பாருங்கள். ஒரு 3 நாள் அவருடைய மகள் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திலே அவரோடு தங்கியிருந்தார்கள். அதற்காக 3 நாள் இங்கே இந்த அறையிலே வாடகை இல்லாமல் தானே நீ தங்கினாய் என்று 110 ரூபாயை கட்சி அலுவலகத்திலே கொண்டு போய் சேர்ப்பித்த இந்த பெருமை யாருக்கும் வராது. அப்படிப்பட்ட நல்ல உள்ளமும் ஈகை குணமும் அஞ்சாத வீரமும் தியாகமும் கொண்டிருக்கிற தலைவர்கள் அருகி போய் கொண்டு வருகிறார்கள். இவர்களை பார்த்து இளைஞர்கள் லட்சியவாதிகளாக வேண்டும். அதற்கு பயன்படட்டும் இந்த விழா. இந்த காலத்து இளைஞர்களுக்கு இந்த தியாக வரலாறுகள் தெரியட்டும். ஈழத் தமிழர்களுக்காக அத்தனை நிகழ்ச்சிகளிலும் அண்ணன் நல்லகண்ணு அவர்கள் கலந்து கொண்டார்கள். எங்கே நடந்தாலும் சரி, அப்படி தமிழ் இனத்தின் மீது,
தமிழ் மொழியின் மீது, தமிழ் நாட்டின் மீது, இந்திய உபகண்டத்தின் மீது தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கக்கூடிய அண்ணன் நல்லகண்ணு அவர்கள் வாழ்க வாழ்க, நலமோடு பல்லாண்டு பல்லாண்டு, பல்லாயிரத்தாண்டு புகழோடு வாழ்க என கூறி வெல்க செங்கொடி. நன்றி, வணக்கம்.